கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளின்குரிய அந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஸோ எல்லா சப்ஜெக்டுமே நம்ம எப்படி தான் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள். ஆமாம், போன வாரம் கூட அப்படி தான் என்ன ஆச்சுங்க, விடுதலையாச்சு. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சில விஷயங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாங்க, விடுதலை ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பாடத்தோட தலைப்பு தசம பாகம் மற்றும் காணிக்கைகள். அப்படின்னா வேதம் தசம பாகத்தை குறிச்சும் காணிக்கைகளை குறிச்சும் என்ன சொல்லுது அப்படின்றத தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா தசம பாகம் இப்போ நம்ம கொடுக்கணுமா, கொடுக்கக்கூடாதா, காணிக்கைகள் கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா அப்படின்றத தான் என்ன பண்ண போறோம்னா வேத வசன ஆதாரத்தோடு நம்ம என்ன பண்ண போறோம்னா அங்கே இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தசம பாகம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தசம பாகம்னா என்னங்க? 10ல் 1 பங்கு. கரெக்டுங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 10,000 ரூபா ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அதில் எவ்வளோ கொடுக்கணுங்க? 1000 ரூபாய் என்ன பண்ணணும்? கொடுத்துடணும். 1 லட்ச ரூபா வாங்கினா 10,000 ரூபாய் என்ன பண்ணும்? கணக்கெலாம் கரெக்டாக சொல்கிறத பார்த்தா ஓகே, டக்குன்னு பதில் வருது. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும், அதில் 10ல் 1 பங்கு என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? சாபமா, நரகம், அப்படிலாம் ஏதாவது? சரி, இன்னைக்கு அதையும் கூட என்ன பண்ணிடலான்னா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ காணிக்கைனா என்ன? தசம பாகம்னா நம்ம பார்த்தோம் 10ல் 1 பங்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். காணிக்கைகள்னா என்ன? இப்போ அது என்ன இருக்குங்க, எல்லா சர்ச்லையுமே என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க. கரெக்டுங்களா? ஒவ்வொரு சர்ச்லையும் ஒரு பேர் வச்சு வாங்குவாங்க. கரெக்டுங்களா? ஒரு லிஸ்ட்டு கூட நம்மகிட்ட இருக்குது. என்னென்னா இந்த ஒரு கிறிஸ்தவ மண்டலத்தில் எந்தெந்த பேர்லலாம் இப்போ காணிக்கைகள் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம என்ன பண்ணலான்னா ஷார்ட்டாக பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ் பிளான் இருக்குதுங்களா? குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணிடுவாங்க, குழந்தைங்களுக்குன்னு ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. கரெக்டுங்களா? இதை என்ன பண்ணுவாங்க, மாதம் மாதம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? அதேமாரி மேரேஜ் பிளான், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அந்த ஒரு கல்யாண வயசு வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, இதில் கட்டுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், நல்ல வரனா பார்த்து தேவன் ஆசீர்வாதமாக என்ன பண்ணி கொடுப்பாரு, அங்கே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதேமாரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான். இந்த சவுத் சைட்லலாம் இது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளானில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. ரெஜிஸ்டர் பண்ண என்ன ஆகுங்க, தேவன் இவங்களை என்ன பண்ணுவாராம், அந்த பிஸ்னஸை நல்லா ஆசீர்வதிச்சு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி எஜுகேஷன் பிளான், இது கூட போட்டோன்னா என்ன கிடைக்கும், நல்ல மார்க் என்ன பண்ணும் அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இது ஒரு பிளானாக அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வச்சுருவாங்க. ஆக்சுவலாக ஒரு எஃப்டியோ ஆர்டியோ போட்டிருந்தா கூட என்ன பண்ணலாம், மாதம் பின்னாடி எஜுகேஷனுக்கு அது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி ஃபேமிலி பிளான்னு ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா? இது எல்லாத்தையுமே இருக்கும். ஃபேமிலி கார்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. கரெக்டுங்களா? ஃபேமிலி கார்டுன்னு சொல்லிட்டு ரெகுலராக அது என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி உமன்ஸ் பிளான் அப்படின்னு இருக்கும். இதுவுமே நிறைய இடத்துல இருக்குது. குழுவாக வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. மகளிர் குழு, என்னங்க எஸ்தர் குழு, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ரூத் குழு அப்படின்னு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, குழுவாக ஃபார்ம் பண்ணி நாங்கள் ஏதாவது ஊழியம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி மெம்பர்ஷிப் ஃபண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு 10 ரூபா 20 ரூபாயாவது அந்த சர்ச்சுக்கு என்ன பண்ணிடணும், கட்டிடணும். அப்போ தான் அந்த சர்ச்சில் நீங்கள் என்னவா இருக்க முடியும், ஒரு மெம்பராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா பில்டிங் ஃபண்டு, பெயிண்ட் அடிக்கிறோம், இல்லை ரெனோவேஷன் பண்ணுறோம், இல்லை பேப்டிசம் தொட்டி கட்டுறோம், ஏதாவது ஒன்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பேரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபண்ட் அங்கே கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி சோஷியல் சர்வீஸ் ஃபண்டு, இதுவுமே என்னங்க, நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணோம், சர்ச்சாக போய் என்ன பண்ணுறோம், சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோம், அதுக்கு ஒரு ஃபண்டு கொடுங்க அப்படின்வாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா கிரேவ் ஃபண்டு, எந்த ஃபண்டு இருக்கோ இல்லையோ இந்த ஃபண்டில் நம்ம எல்லாருமே என்னவா இருப்போம். கிரேவ் ஃபண்டுனா என்னங்க, கல்லறைக்கு ஒரு ஃபண்டு மாதம் என்ன பண்ணிகிட்டே இருப்போம். இல்லைன்னா என்ன ஆகுங்க, கல்லறை தரமாட்டாங்க. அதனால என்ன ஆகிடும்,
ஒரு 45-50 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு பயம் உள்ள வந்துடும், கரெக்டுங்களா? அதனால என்ன பண்ணிடுவாங்க, ஐயோ ஏதோ ஆயிடுச்சுன்னா கல்லறை கிடைக்காம போயிடும், கடைசி காலத்துல நம்ம குடும்பம் என்ன பண்ணும், ரொம்ப கஷ்டப்படும். அதனால இதுல என்ன பண்ணி வைப்போம், மாசம் மாசம் கட்டி வச்சா என்ன ஆகும், நம்மளுக்கு பின்னாடி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதை கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படின்னா வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே ஒரு மரண பயத்தை என்ன பண்ணிடுவாங்க நம்மள்ட்ட காட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஃபண்டு, நாங்கள் சுவிசேஷ ஊழியம் பண்றோம், அதனால அதுக்கு ஒரு ஃபண்ட். அப்படின்னா இது எல்லாம் ஒரே சர்ச்சில் இருக்குமானா இருக்காது, ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒரு ஒரு விதமா என்ன பண்ணுவாங்க, பேர் வச்சு அங்க கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது எல்லாம் ஒரு இன்சூரன்ஸ் பிளான் மாதிரி இருக்குதுங்களா? அப்படிதான் இருக்குது, கரெக்டுங்களா? சோ இந்த மாதிரி தான் என்ன பண்றாங்கன்னா, இப்ப கிறிஸ்தவ மண்டலத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஒரு பேர் வச்சு என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்துல என்ன பண்ணிடணும், காசை வாங்கிடணும் அப்படின்றது தான் என்ன பண்றாங்கன்னா அங்க பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எல்லாம் வந்து எது கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, காணிக்கை கீழே என்ன ஆகுங்க அங்க வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தது தசம பாகம், அது வந்து நீங்க கம்பல்சரியா என்ன பண்ணியே ஆகணும், சம்பளம் வந்தோன்னே 10ல் ஒரு பாகம் கொடுத்தே ஆகணும். இது அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, காணிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில சர்ச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய தலைப்பின் கீழாக என்ன பண்ணுவாங்க அங்க வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனா ஒட்டுமொத்த கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், எப்படியாவது என்ன பண்ணிடணும், காசை அவங்க வாங்கணும் அப்படின்றது தான் என்னன்னா அவங்களுடைய குறிக்கோளா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்ப வேதம் என்ன சொல்லுது இது ரெண்டையும் குறிச்சு அப்படின்றத தான் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்கலாம்னா, தேவன் தசம பாகத்தை குறித்து என்ன சொல்றார் அப்படின்றத என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது எங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லேவிய ராகத்திலும் எண்ணாகமத்திலும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க. லேவிய ராகம் 27ஆம் அதிகாரம் 30-32 வசனம் வரை. லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 30 முதல். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓகேங்களா? தேசத்தில் நிலத்தின் வித்திலும் விருட்சத்தின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் யாருக்கு, கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப தசமபாகம் என்ன பண்ணணும், கொடுக்கணும் தானே, கரெக்டுங்களா? ஸோ அது என்னதுங்க, பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதா இருந்தால் ஆனால் அதனுடன் 5இல் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவுள். ஆமா, தசம பாகம் கொடுக்காம ஏமாத்தணும்னு நினைச்சா தேவன் என்ன சொல்லிட்டாரு, எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணணும், ஆமா அதை நீங்க என்ன பண்ண சேர்த்து கொடுக்கணும் அப்படின்றதையும் என்ன பண்ணிட்டாருன்னு அங்க சொல்லிட்டாரு. தொடர்ந்து படிக்கலாம். கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே 10இல் ஒரு பங்கா இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓகேங்களா? அப்ப ஆடு மாடா இருக்கலாம், இல்ல மேல பார்த்த மாதிரி அது நிலத்தின் பலனா இருக்கலாம், விருட்சங்களா இருக்கலாம், கனிகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலுமே அதுல 10ல் ஒரு பங்கு என்ன பண்ணி ஆகணும், தேவனுக்கு நாங்க கொடுத்தாகணும், அது பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா இங்க வெறும் காசு மட்டும் கிடையாது, அங்க கொடுக்கும் போது தேவன் எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, என்னென்னலாம் தேவன் ஆசீர்வாதமா கொடுத்துருக்கிறாரோ அது எல்லாத்துலயும் என்ன பண்ணணுங்க, 10ல் ஒரு பாகம் அங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுவும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா தேவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். தொடர்ந்து 33 வாசிக்கலாம். அது நல்லதோ இலப்பமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம், அதை மாற்றவும் வேண்டாம், மாற்றினால் அதுவும் அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டதும் ஆகிய இரண்டும் பரிசுத்தமாகும், அது மீட்கப்படக்கூடாதென்று அவர்களுடைய சொல் என்றார். இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையில் மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே. ஓகேங்களா? அப்ப அது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. நல்லது இல்லைன்னா கூட என்னங்க, இலப்பமானதா இருந்தா கூட நீங்க என்ன வேணாம், அதை நீங்க கொடுத்துருங்க, ஆனா கொடுக்கும் போது சேர்த்து ஒன்று என்ன பண்ணிடுங்க அங்க கொடுத்துருங்க அப்படின்ற. அப்படின்னா கொடுக்காம இருக்கவே கூடாது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்ன பண்ணிட்டாருன்னா அங்க சொல்றாரு. அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆடை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தேவனுக்கு கொடுக்கணும்னு, ஆனா அது கொடுக்க போகும்போது அது கொஞ்சம் ஏதோ பழுதற்றதா இருக்குது, ஏதோ ஊனமா இருக்குன்னா என்ன பண்ணிடணும், உடனே அதையும் கொடுக்கணும், அதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னா அங்க கொடுக்க வேண்டியதா அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் என்ன அப்படின்னா, அதுவரை கட்டளையாக என்ன பண்ணிட்டாருங்க தேவன் அங்க அது அங்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது வந்து கம்பல்சரியா கொடுக்கணும், அதுல ஆப்ஷனே கிடையாது, இதை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஆப்ஷனே என்னங்க அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இது யாருக்கான இந்த ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கிறாரு, தேவன் யாருக்காக இது பேசிட்டு இருக்கிறாருங்க, நமக்காக பேசிட்டு இருக்கிறாருங்களா? நம்ம யாருங்க, அவருடைய பிள்ளைகள், இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய பிள்ளைகள் தான்.
சரி, நான் புரியுற மாதிரி கேட்கிறேன். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாருங்களா, புறஜாதி ஜனங்களுக்கு கொடுத்தாருங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாருங்க, இந்த விஷயத்தெல்லாம் கொடுத்தாரு. நம்ம புறஜாதி ஜனங்கள் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆபிரகாமோட சந்ததியா நம்ம? நீங்களும் பார்க்கறத பார்த்தா ஆபிரகாமோட வித்துல வந்தவங்களா நம்ம? கண்டிப்பா கிடையாது. கரெக்டுங்களா? அப்ப அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அங்க கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். கம்பல்சரியா கொடுக்கணும் அப்படின்ட்டார். கட்டாயம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டாரு. இது தேவன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதையுமே என்ன பண்ணிட்டாருன்னா அங்க சொல்லிட்டாரு. இப்ப தேவன்கிட்ட நேரா கொடுக்க முடியுங்களா? தேவன்கிட்ட நேரா கொடுக்க முடியாது, அவரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப இதை யார்கிட்ட கொடுக்கணும்? அப்ப தேவனுக்குன்னு சில பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த ஜனங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒரு தசம பாகத்தை என்ன பண்ணணும்னா அங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க. என்னாகுமோ 18ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22. என்னாகுமோ 18ஆம் அதிகாரம் வசனம் 21 முதல். இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரேலருக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். ஓகேங்களா? அப்ப அந்த தசம பாகம் கொடுக்கணும், தேவனுக்கு கொடுக்கணும். ஆனா தேவன்கிட்ட நம்ம டைரக்டா கொடுக்க முடியாது. அதனால இப்ப யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டாருன்னா லேவியின் புத்திரர் ஆசாரியர்கள்ட்ட என்ன பண்ணிருங்க, லேவியர்கள்ட்ட இந்த தசம பாகத்தை நீங்க என்ன பண்ணணும்னா அங்க கொடுக்கணும் அப்படின்ட்டாரு. தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். இஸ்ரேல் புத்திரர் குற்றம் சுமந்து சாகாதபடிக்கு இனி ஆசரிப்பு கூடாரத்தை கிட்டாதிருக்க கடவர்கள். ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணியே ஆகணும் அப்படின்னா அங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அப்படின்னா ஒரு 12 கோத்திரம் இருக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுல 11 கோத்திரம் ஜனங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த மீதி இருக்க ஒரு கோத்திரம் எதுங்க, லேவியர்களுக்கு. ஏன்னா அவங்க தேவனுடைய வேலையை அங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆசாரிப்பு கூடாரத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அந்த 11 கோத்திர ஜனங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், அவங்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த ஒரு பலன்ல இருந்து 10ல் 1 பங்கை எடுத்துட்டு போயிட்டு யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா ஆசாரியர்கள், லேவியர்கள், ஆசாரிப்பு கூடாரத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த ஒரு ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்னா அங்க கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த வேலையுமே கிடையாது. கரெக்டுங்களா? ஆசாரியர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, வேற எந்த வேலையும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மீதி இருக்க 11 கோத்திரமும் என்ன பண்ணணும்னா இந்த லேவி கோத்திரத்துக்கு அந்த தசம பாகத்தை அங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. லேவியர் மாத்திரம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த வேலைகளை செய்ய வேண்டும். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். இஸ்ரேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும். அப்படின்னா ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். என்ன அப்படின்னா இஸ்ரேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பது உங்கள் தலைமுறை தோறும். ஏன்னா யோசுவா என்ன பண்ணாருங்க, மோசேக்கு அப்புறம் யோசுவா உள்ள நிலத்தெல்லாம் பங்கிட்டு கொடுத்தாரு. கரெக்டுங்களா? ஒரு 6 வருஷம் கொடுத்துருப்பாரு. அப்ப பங்கிட்டு கொடுக்கும் போது 11 கோத்திரத்துக்கு கொடுத்தாரு. ஆனா யாருக்கு கொடுக்கலங்க, லேவியர்களுக்கு அங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப நிலத்துல கூட யாருக்கு பங்கு இல்ல, லேவியர்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 11 கோத்திர ஜனங்களும் என்ன பண்ணணும், அவங்களுக்கு அங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். தொடர்ந்து வாசிச்சிடலாம் சிஸ்டர். இஸ்ரேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். ஆகையால் இஸ்ரேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று அவர்களுக்கு சொன்னேன் என்றார். ஓகேங்களா? அவங்களுக்கு வேற எந்த சுதந்திரமும் கிடையாது. அதனால கண்டிப்பா அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதிலே 28 மற்றும் 29 வசனம். 28ஆம் வசனம். இப்படியே நீங்கள் இஸ்ரேல் புத்திரர் கையில் வாங்கும் தசம பாகமாகிய உங்கள் பங்குகளில் எல்லாம் நீங்களும் கர்த்தருக்கு என்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அந்த படைப்பை ஆசாரியன் ஆகிய ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும். ஓகேங்களா? இப்ப அடுத்த ஒரு ஸ்டெப். இது என்ன ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நீங்கள் இஸ்ரேல் புத்திரர் கையில் வாங்கும் தசம பாகம். இப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இஸ்ரேல் புத்திரர்கிட்ட இருந்து ஒரு தசம பாகத்தை லேவியர்கள் வாங்கிடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ அந்த தசம பாகத்திலேருந்து அவர் சொல்றாரு, உங்கள் பங்கில் எல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு என்று ஒரு படைப்பை நீங்க என்ன பண்ணணும், அங்க ஏறெடுக்க வேண்டும். அப்படின்னா இவங்க ஆல்ரெடி தசம பாகம் வாங்கிடுறாங்க. அதுலேருந்து ஒரு பங்கு எடுத்து யாருக்கு கொடுக்கணும், தேவனுக்கு நீங்க என்ன பண்ணணும், அங்க கொடுக்கணும். அப்ப தேவன் சொல்லும் போது அங்க யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், அந்த படைப்பை ஆசாரியன் ஆகிய ஆரோனுக்கு நீங்க என்ன பண்ணணும், அங்க கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். தொடர்ந்து படிக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் உள்ள உச்சிதமான பரிசுத்த பங்கையெல்லாம் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். ஓகேங்களா? இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களோட பெஸ்ட்டை தான் கொடுப்பாங்க, நல்ல விஷயத்தை தான் கொடுப்பாங்க தசம பாகமாக. அதை இவங்க வாங்கிக்கிறாங்க லேவியர்கள். இவங்க இப்ப அடுத்தது ஆரோனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு பங்கு எடுத்து அதுல எது உச்சிதமானது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. உச்சிதமானதுன்னா பெஸ்ட், எது ஸ்பெஷலா இருக்கோ அதை எடுத்து என்ன பண்ணணுங்க,
தேவனுக்குன்னு ஆரோன்ட்ட என்ன பண்ணணும்னா அங்க கொடுக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஒரு ஆசாரியர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அங்க செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஆசாரியர்கள் அந்த ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வெளியில அவங்களுக்கு வேற எந்த வேலையுமே கிடையாது, உள்ள மட்டும்தான் அவங்க வேலை செய்வாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தேவன் என்ன பண்ணியிருந்தார்னா இந்த ஒரு விஷயத்தை கொடுத்திருந்தார். இது ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு சேலரி மாதிரி கொடுத்திருந்தார், ஒரு சம்பளம் மாதிரி. ஏன்னா ஒரு தேவனுக்குன்னு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சம்பளம் வேணுமா வேணாமா, அந்த சம்பளத்துக்காக என்ன பண்ணியிருந்தாருன்னா அங்க கொடுத்திருந்தாரு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதை கூட நம்ம வாசிச்சிடலாம் பாருங்க. என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31ஆம் வசனம். என்னாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 30 முதல். ஆதலால் நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அதில் உச்சிதமானதை நீங்கள் ஏறெடுத்து படைக்கும்போது அது களத்தின் வரத்திலும் ஆலையின் வரத்திலும் இருந்து எடுத்து செலுத்துகிறது போல லேவியருக்கு எண்ணப்படும். அதை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எவ்விடத்திலும் புசிக்கலாம். அது நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு ஈடான உங்கள் சம்பளம். ஓகேங்களா? என்னன்னு சொல்லிட்டாருங்க. அது அவங்க கொடுக்கிற விஷயங்கள் அந்த தசமபாகம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த லேவியர்களுடைய சம்பளமாக அங்க தேவன் என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்கிறார். அப்பனா அவங்க ஆசரிப்பு கூடாரத்துல என்ன வேலை செய்யறாங்க? ஆசரிப்பு கூடாரம்னு ஒரு சப்ஜெக்ட் கூட என்ன பண்ணியிருப்போம், எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. கரெக்டா? அப்ப ஜனங்கள் முதல்ல பலி செலுத்துவாங்க. கரெக்டுங்களா? நிறைய விஷயங்கள், ஆடு மாடு புறாக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு பலி செலுத்துவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது ஃபர்ஸ்ட் சுத்தமா இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, அதை கழுவுவாங்க, சுத்தமாக்குவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, பலியிடுவாங்க. அப்புறம் அதோடைய அந்த ஒரு என்ன பண்ணுவாங்க, அந்த சாம்பல் எல்லாம் கூட எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, தூப பீடத்துல போயிட்டு சில வருகத்தோட என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க பலி செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்றாங்கல்ல, இதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தேவன் என்ன பண்றாருங்க, ஒரு சம்பளமாக அங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய விவசாயமா இருக்கலாம், இல்லை கால்நடைகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அவங்களுடைய அந்த ஒரு பிளெஸிங்ஸ், அந்த ஒரு ஆசீர்வாதத்திலேருந்து ஒரு 10ல் ஒரு பங்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துட்டு இங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை தான் இவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அங்க பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எங்க கொடுக்கப்பட்டிருக்குதுங்க, யூதர்களுக்கு எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நியாய பிரமாணத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஒரு கட்டளையாக. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு கட்டளையாக என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப கட்டளை அப்படின்னாவே கண்டிப்பா அவங்க என்ன பண்ணி ஆகணும், அதை அவங்க செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரனான ஜனங்களில் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஓகேங்களா? அப்படின்னா லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்தவங்க. யார் ஆபிரகாமின் அறைங்க? அவருடைய சந்ததி, அவருடைய வித்து. கரெக்டுங்களா? ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு வந்தார். கரெக்டுங்களா? அந்த ஒரு சந்ததின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அவங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, தங்கள் சகோதரரான ஜனங்களில் கையில் நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்கிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, ஒரு கட்டளையாகவே அங்க என்ன பண்ணிட்டாருன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன பண்ணி இருக்கிறாருன்னா பழைய ஏற்பாட்டுல தேவன் அங்க கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்ப இதனால என்ன பண்றாங்க, எல்லாரும் தசமபாகம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போது சில வசனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி சில வசனங்களை கூட பார்க்கலாம் பாருங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. ஓகேங்களா? அப்ப சொல்லும் போது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, மல்கியா புஸ்தகத்துக்குள்ள போயிருக்கிறோம். ஓகேங்களா? 3ஆம் அதிகாரத்துல இருக்கிறோம். அதுல சொல்றாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? வஞ்சிக்கிறதுனா என்னங்க, ஏமாத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்றாங்க, தேவன் அங்க கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் அப்படின்றாரு. கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்க, என்ன ஏமாத்துறீங்க அப்படின்றாரு. எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறார்கள். இது யாரு கேட்கறது, யாரோ ஒருத்தவங்க என்ன பண்றாங்க அங்க தேவன்ட்ட என்ன பண்றாங்கன்னா அங்க கேட்கறாங்க. அது யாருன்றதை நம்ம பார்க்கலாம். அப்ப கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு தேவன் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தசம பாகத்திலையும் காணிக்கையிலையும் தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன வஞ்சித்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றார். இந்த வசனத்தை யூஸ் பண்ணுவாங்களா?
கிறிஸ்தவ மண்டலத்துல இதை சொல்லி என்ன பண்ணுவாங்க? கொடுக்கலன்னா யாரை ஏமாத்துறதா ஆயிடும்? தேவனை ஏமாத்துறதா ஆயிடும். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, இதை பார்த்தோன்னா பயந்துருவோம். தொடர்ந்து படிக்கலாம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். என்ன ஆயிடுவீங்க? நரகத்துக்கு. நம்ம நரகம்னா என்ன நம்ம பார்த்துட்டோம், கரெக்டுங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு நல்லா கிளியரா தெரியும். ஆனா இப்ப தெரியாதவங்க கேட்கும் போது என்ன ஆயிடுங்க? ஏதோ மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குள்ளாக நம்ம போற மாதிரி என்ன ஆயிடும்னா அங்க நினைச்சுக்குவாங்க. தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது இந்த வசனமும் சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? என்ன சொல்லுவாங்க? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? அதுதானே சொல்லுது இந்த வசனம். என்ன சொல்லுதுங்க? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பணக்கனிகளை நான் என்ன பண்றேன்? திறந்து உங்களுக்காக என்ன பண்றேன்? அப்ப 10,000 ரூபா கொடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? வட்டி கடையா வச்சிருக்கிறாரு, இவ்வளவு கொடுத்தா அவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? ஆனா இந்த மாதிரி வசனங்களை என்ன பண்றதுன்னா தப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுதான் இங்க பார்க்கிறோம். வானத்தின் பல கனிகளை திறந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க தேவன் அங்க ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம என்ன பண்ணணும் அங்க பார்ப்போம். அப்படின்னா இந்த வசனங்களை பயன்படுத்தி கிறிஸ்தவ மண்டலத்துல என்ன பண்றாங்கன்னா நிறைய தவறாக என்ன பண்றதுங்க இந்த மாதிரி கேட்கறது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேவன் இந்த மல்கியா 3ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் இந்த வசனங்களை யார்கிட்ட பேசினாரு, அவங்க எதிர்த்து கேட்கறாங்களே கேள்வி, அது ஏன் கேட்கறாங்க, யார் அவங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோங்க? ஏதோ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன் நம்மளுக்காக என்ன பண்றாரு? கொடுப்பாரு. எப்போ எதான் கொடுத்தா? தசமபாகம் கொடுத்தா வானத்தின் பல கனிகளை திறந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்ப பைக் வச்சிருந்தா அடுத்த வருஷம் என்ன வரும்? செகண்ட்ஸ்லயாவது ஒரு கார் தேவன் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு? 2-3 வருஷம் கழிச்சு புது காரே என்ன பண்ணுவாரு? இப்ப வேலை இல்லைன்னா அப்புறம் என்ன கிடைக்கும்? கவர்மெண்ட் ஜாப், நீட் எக்ஸாம்லாம் எழுத வேணாம், டைரக்டா என்ன கிடைக்கும்? பல கனிகளை திறந்து என்ன பண்ணுவாருன்னா, கரெக்ட் அப்படிதானே நம்ம நினைச்சுக்குவோம். அப்படிலாம் இல்லை. அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி நீங்க கொடுத்தா இன்னும் என்ன கிடைக்கும்? நிறைய ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாங்கன்னா அங்க கேட்கறது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா நம்மளோட ஆஸ்திகள்ல இருந்து என்ன பண்ணணும்? அங்க கொடுக்கணும். அது இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அங்க இருந்தது அப்படின்னு கூட என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தேவன் யாருக்காக எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த வசனத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால மல்கியா 1 அதிகாரத்துக்கு போயிடும். முதல் 2 வசனங்கள் வாசிக்கலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோவை நான் சிநேகித்தேன். இப்ப இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை யாருக்கு எழுதி இருக்கிறார் அப்படின்னா மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரேலுக்கு சொன்ன வார்த்தைகளின் பாரம். அப்படின்னா இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாருங்க? இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்க பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்று. அப்படின்னா இவர் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவங்க என்ன பண்ணிட்டே இருக்காங்க? எதிர்த்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க இனிமே இந்த மல்கியா ஃபுல்லா வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். தேவன் ஒண்ணு கேட்பாரு, உடனே அவங்க நாங்க எப்படி செஞ்சோம், நாங்க இப்படி தானே செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதான் சொல்ல, அதுக்கும் தேவன் பதில் சொல்வார். இங்க கூட சொல்றாரு பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோப் சகோதரன் அல்லவா, 2 பேரும் சகோதரர்கள் தானே, ஆகிலும் யாக்கோபை நான் என்ன பண்ணேன்? இஸ்ரேல் ஜனங்களை நான் என்ன பண்ணேன்? நான் உங்களை தான் சிநேகிச்சேன் அப்படின்ற ஒரு விஷயத்தோட என்ன பண்றாருன்னா அங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்ப இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சொன்னதெல்லாம் யாருக்குங்க? பல கனிகள் அதெல்லாம் யாருக்கு தான்? இஸ்ரேல். நம்மளுக்கு இல்லை, ரொம்ப சோகமா தலையாட்ட. அப்ப இது யாருக்குன்னா இஸ்ரேல் ஜனங்களை குறித்து பேசிட்டு இருக்கிற 2ஆம் அதிகாரம் 1 வசனம் 4ஆம் வசனம் 8ஆம் வசனம்.
மல்கியா 2:1 இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த கட்டளைகள் எல்லாமே என்ன யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா, ஆசாரியர்களுக்கு தான் அங்க என்ன பண்றாருங்க, அந்த லேவியர்களுக்கு தான் என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து படிக்கலாம். 8 நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று ஓகேங்களா? சாரி, முடிச்சிருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இங்க லேவியர்கள் அந்த ஆசாரியர்கள் என்ன பண்றாருன்னா தேவன் அங்க கடிந்து கொள்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை என்ன பண்ணிட்டாங்க, வேதத்தை குறித்து இடற பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, சில நியாயப்பிரமாண கட்டளைகள் இருக்கு. இதுல இருந்து வழி மாறி போறதுக்கு யாரையும் அங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறா, லேவியர்கள் ஆசாரியர்களே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆக்சுவலா எஸ்ரா புஸ்தகத்தெல்லாம் படிச்சோம்னா இந்த ஆசாரியர்களுக்கு முக்கியமான ஒரு வேலையே என்னன்னா நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு சொல்லி தரணும். அதுதான் அவங்களோட வேலையே. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நியாயப்பிரமாணத்தை இவங்களே என்ன பண்ணலங்க அங்க கடைப்பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனாலதான் தேவன் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க வஞ்சிக்கிறாரு, சாரி அங்க திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதான் கடைசியா சொல்றாரு, லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்ன பண்றாருங்க அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல கூட வாசிக்கலாம் பாருங்க, 7 மற்றும் 8ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் வசனம் 7 நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல். எப்பையில இருந்து சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை நீங்க என்ன பண்ணாம இருக்கிறீங்க, கை கொள்ளாமல் அவைகளை விட்டு என்ன பண்ணிருக்கீங்க, விலகி போறீங்க அப்படின்றார். அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்கன்னா இவங்க நியாயப்பிரமாணத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். அவைகளை விட்டு விலகி போனீர்கள், என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு தான் 8ஆம் வசனம் வாசிக்கிறாரு, சொல்றாரு. அங்க படிக்கலாம் பாருங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. இப்ப புரியுதுங்களா? அப்ப லேவியர்கள் தப்பு பண்ணிட்டாங்க, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கல. சோ அதனால ஆரம்பத்துல இருந்தே என்ன பண்ணிட்டு இருக்காரு, திட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீங்க. அதுவும் கேட்கறாங்க, எதுக்காக அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு தேவன் பதில் சொல்றாரு, தசம பாகத்திலும் காணிக்கையில. அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணத்துல ஒரு கட்டளை தசம பாகம் கொடுக்கணும்ட்டு. சோ ஜனங்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்களான்னு நம்ம பார்க்கணும். அடுத்து லேவியர்களுக்கு ஒரு வேலை இருந்தது, என்னதுங்க, அந்த தசம பாகத்துல இருந்து ஒரு பங்கெடுத்து யார்கிட்ட கொடுக்கணும், தேவனுக்குன்னு சொல்லிட்டு ஆரோன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த விஷயங்கள் எதுவுமே அங்க என்ன பண்ணலங்க, சரியா நடக்கலன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனாலதான் தேவன் அங்க என்ன பண்றாருன்னா, என்ன போய் நீ வஞ்சிக்கிறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா லேவியர்கள்ட்ட அங்க கேட்டுட்டு இருக்கிறாரு சொல்லிட்டு பார்க்குறோம். திருப்பி முதல் அதிகாரம் 6-7 வாசிக்கலாம் பாருங்க. மல்கியா 1ஆம் அதிகாரம் வசனம் 6 குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? ரொம்ப அருமையா கேட்கிறார். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானியும் என்ன பண்றாங்க, கனம் பண்றாங்களே, நான் பிதானா என்னுடைய கனம் எங்க அப்படின்றார். புரியுதுங்களா? அப்ப அது கூறிய அந்த ஒரு மரியாதையை என்ன பண்ணல, அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். தொடர்ந்து படிக்கலாம். நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே. ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே நம்ம பார்க்கும்போது அழகா தெரியுது, தேவனுக்கு உண்டான கனத்தை அவங்க என்ன பண்ணலங்க அங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனாலதான் அவர் கேட்கிறார், பிதாவானால் என் கனம் எங்கே? ஊழியக்காரர்களே என்ன பண்றாங்க, அவங்க எஜமானுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு கனத்தை அங்க கொடுக்குறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதை செய்யலன்னு சொல்லிட்டு தான் 7ஆம் வசனத்துல அழகா சொல்றாரு, என் பலிபீடத்துல என்ன பண்ணீங்க, அசுத்தமான அப்பத்தை நீங்க என்ன பண்ணீங்க, படைத்தீர்கள். ஆனாலும் உண்மை எதனாலே அசுத்தமாகணும், அதுக்கும் கேள்வி கேட்கிறாங்க. எல்லாத்தையும் பண்றாங்க, தப்பு பண்ணிட்டு அதுக்கும் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நாங்க என்ன அசுத்தமா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாங்க. அப்பதான் தேவன் அவருக்காக அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, அங்க பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பார்க்கணும். அப்பனா ஒரு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தேவன் எதுக்காக அந்த ஒரு பலியை கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும், இந்த இஸ்ரேல் ஜனங்களோ இல்ல லேவியர்களோ யோசிச்சு பார்த்திருக்கணும். அப்படின்னா எதுக்காக பலி கொடுக்க சொன்னாருங்க?
அவங்களுடைய பாவத்துக்காக என்ன பண்ணார், ஒரு ஆடையோ ஒரு புறாவையோ என்ன பண்ணணுங்க அங்க எடுத்துட்டு வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக தேவன் அந்த மாதிரி ஒரு கட்டளையை கொடுத்தாருன்றதே மறந்துட்டாங்க. அப்படின்னா இவங்க ஒரு பாவம் செய்யறாங்க, இந்த பாவத்துக்காக ஒரு ஜீவன் என்ன பண்ணப்படுதுங்க, அங்க அடிக்கப்படுது. அதை இவங்க ஃபீல் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இல்லவே இல்லை. கரெக்டுங்களா? ஐயோ நம்ம பண்ண தப்புக்காக ஒரு ஜீவன் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணல, அது அவங்க நினைச்சு கூட பார்க்கல. தேவன் அதுக்காக தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவங்க எப்படி போயிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆடு வேணுமா, என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்க என்ன பண்றோம், அந்த ஒரு நிலைமைக்குள்ளாக போனாங்க. அதுவும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அசுத்தமான விஷயங்களை கூட படைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால தான் அங்க சொல்றாரு, ஏன்னா அடுத்ததுல வரும் அழகா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஊனமானது, நசல் பிடிச்சது, எது எதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களோ அதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம கூட அந்த மாதிரிலாம் கொடுப்போம். நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லாத ஒரு விஷயம் இருக்கும், அதை எடுத்துட்டு போய் தேவனுக்குன்னு கொடுத்துட்டு வருவோம் சில பேர். கரெக்டுங்களா? இது என்னதுங்க, இது என்ன பண்ணுவோம், யாருக்கு, தேவனுக்குன்னு என்ன பண்ணுவோம். ஏன் இதை கூட ஒரு கையை கட் பண்ணியோ காலை வெட்டியோ என்ன பண்ணலாம், ஏன் இதை கொடுக்குறோம்? எது தேவையில்லையோ எது யூஸ்லெஸ்ஸோ அதெல்லாம் என்ன பண்றதுங்க, தேவனுக்கு நாங்க என்ன பண்றோம், காணிக்கையாக கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். படிக்கலாம் பாருங்க, 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. ஓகேங்களா? அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, கண் ஊனமானதா இருந்தாலும் கால் ஊனமானதா இருந்தாலும் நசல் பிடிச்ச, நசல்னா சிக்காயிடுச்சு, ஓகேங்களா, அப்படி இருந்ததா இருந்தாலும் என்ன பண்றீங்க, எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அதுல என்ன குறைன்னு தான் கேட்குறீங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு சண்டே தானே, காலையில மட்டன் வாங்கணுமா, எப்படி வாங்குவோங்க, ஒரு லெக் பீஸா கொஞ்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், கடையே மாத்திடுவோம். அடுத்த வாரம் இத்தனை விசில் விட்டு என்ன ஆகல, கடையை அடுத்த வாரம் என்ன, நம்மளுடைய தேவைக்காக என்ன பண்றோம், பார்த்து பார்த்து ஒரு விஷயத்த வாங்குறோம். ஆனா இங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பலியிடும் போது என்ன பண்றாங்க, நசலானது, ரொம்ப கால் ஊனமானது, கண் ஊனமானது, இந்த மாதிரி விஷயங்கள் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அங்க போய் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதனால்தான் அங்க கேட்டாரு, நான் பிதாவானால் என்னுடைய கணம் எங்க, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்லப்பா, அந்த மரியாதை எங்க போச்சு, ஊழியக்காரர்களே எஜமானுக்கு என்ன பண்றாங்க, கணம் பண்றாங்க, ஆனா நீங்க என்ன பண்றது இல்ல, எனக்கு கூறிய அந்த ஒரு கணத்தை நீங்க தரதில்லை அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து கீழே படிக்கலாம் பாருங்க. இதை எடுத்துட்டு போய் உங்க மேனேஜருக்கு கொடுத்தீங்கன்னா அவர் வாங்கிக்குவாரான்னு கேட்கிறாரு. படிக்கலாம் பாருங்க. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். ஓகேங்களா? உங்களுடைய அதிபதி கிட்ட போய் நீங்க இதை சொன்னீங்க, இதை போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், வாங்கிக்குவாருங்களா? ஒரு எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி கேட்டோம்னா, நம்ம வீட்டில் ஒரு வாழைத்தோப்பு இருக்கு, இல்லை ஒரு மாங்காய் தோப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா பழுத்து இருக்கு, அதுல நல்லா பூச்சி பிடிச்சதா ஒரு 10, சொத்தையானதா ஒரு 10, ஒரு 20 பழத்தை எடுத்துட்டு போய் நம்ம மேனேஜர்கிட்ட கொடுப்போமா, எங்க வீட்டு தோட்டத்துல காய்ச்சதுங்க அப்படின்னு. கொஞ்சம் கருப்பா இருந்தா என்ன பண்ணிடுவோம், இதை எடுத்துரு, அது என்ன பண்ணு, அது மேனேஜருக்கு போகுது. எப்படி கொடுப்போம் நம்மளுடைய மேனேஜருக்கு, நம்மளுடைய அதிபதிக்கு? கரெக்டுங்களா? பார்த்து பார்த்து கொடுப்போம். ஆனா தேவனுக்குன்னு வரும்போது என்ன பண்ணிடுவோம், அதுதான் இங்க கேட்கிறாரு. கீழே வரும்போது சொல்றாரு, அவன் என்ன பண்ணுவான், அவன் உன்மேல் பிரியமா இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகள் கர்த்தர் என்ன பண்றாருன்னா அங்க கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. அப்படின்னா இந்த ஒரு மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகமே யாருக்காக அங்க சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவன் யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு கணக்கு, இஸ்ரேல் ஜனங்களும், அது மட்டும் இல்லாம லேவியர்கள் ஆசாரியர்கள்ட்டுமே என்ன பண்றாருன்னா அங்க கேட்க. ஏன்னா இவங்க ஜனங்கள் வந்து கொடுக்கறதுமே பலிகள் எப்படி கொடுக்குறாங்க, கண் ஊனமானது, நசல் பிடிச்சது, இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் கொடுக்கும் போது லேவியர்கள் அதை என்ன பண்ணிருக்கணும், தப்புன்னு சொல்லிட்டு என்ன நம்ம ஆரம்பத்திலே படிச்சோம், அது பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப தேவனுக்கு இப்படி நீங்க கொடுக்க கூடாது, இதை நீங்க மாத்திக்கோங்கன்னு சொன்ன, இவங்களும் அதை என்ன பண்ணல, அதை கவனிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதனாலதான் இங்க ஆசாரியர்கள்ட்ட வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த விஷயத்தை அங்க கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதனாலதான் அங்க அங்க சொல்லும் போது 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லும் போது சொல்லுவார், நீங்க ஒழுங்கா தசமபாகம் கொடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான பலனை நான் என்ன பண்ணிருப்பேன், உங்களுக்கு திருப்பி அங்க கொடுத்திருப்பேன் அப்படின்றத அங்க சொல்லியிருப்பாரு. படிக்கலாம் பாருங்க, மல்கியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். அது மட்டும் இல்ல, பலிகள் மட்டும் இல்ல, வார்த்தைகள்னாலே என்ன பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள், கர்த்தரை வருத்தப்படுத்தி இருக்கிறார்கள்.
ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள்? பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்று அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் எங்கே செஞ்சோம், எப்போ செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை தாங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்கன்னா அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ரொம்ப வருத்தத்துக்குள்ளாக போயிருக்கார், ரொம்ப காயப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் நாங்கள் பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, மல்கியா 3:13. மல்கியா 3:13. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். திருப்பி அதே தான் கேட்குறாங்க. நீங்க இப்படி பேசிட்டீங்கப்பா அப்படின்னு சொன்னா உடனே அதுக்கு என்ன கேட்குறாங்க, நாங்க எங்கெங்க பேசணும். ஸோ இந்த மாதிரிலாம் இவங்க நடக்கிறதுனால தான் அங்க என்ன பண்ணாருன்னா, அங்க திட்டுற ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா அங்க செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு தான் என்ன சொன்னார்னா, நீங்க மட்டும் ஒழுங்கா இருந்தீங்கன்னா என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகம் எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், ஒழுங்கா நீங்க கொடுத்து இருந்தீங்கன்னா அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், அதுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணிட்டீங்க, அதை செய்யாமல் விட்டுட்டீங்க. அப்படின்றதுக்காக தான் இங்கே ஆசாரியர்கள்ட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அங்கே கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவ்வளோ நேரம் பார்த்தது நம்மளுக்கா யாருக்குங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அதில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஆசாரியர்கள் லேவியர்களுக்கு. இது எதுவும் நம்மளுக்கு அங்கே டைரக்டாக பொருந்தாது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா தசமபாகத்தை குறித்து வேதாகமத்தில் இருக்கா? இருக்கு. அது நியாயப்பிரமாணத்தில் ஒரு கட்டளையாக அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது கர்த்தருக்குரியது, கர்த்தருக்கு பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது யாருக்கு கொடுத்திருந்தாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அதை கரெக்டாக செஞ்சாங்கன்னா அதோடைய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா அது ஒரு ஆசாரியர்களுக்கு உண்டான சம்பளமாக தேவன் என்ன பண்ணியிருந்தார்னா அங்க கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது எல்லாம் எங்கங்க? பழைய ஏற்பாட்டில் நடந்த விஷயங்கள். தேவன் அங்க கொடுத்த அந்த கட்டளைகளை என்ன பண்ணோம்னா அங்க பார்த்தோம். இப்ப நம்ம எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? 2026. கரெக்டா? அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க, அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு பொருந்துமா அப்படின்றத நம்ம தான் என்ன பண்ணணுங்க, பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களா நம்ம, இல்ல நியாயப்பிரமாணத்திற்கு மேல்பட்டவர்களா? மேல்பட்டவர்கள்னா நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள்னா அது நம்ம செய்யணுமான்னு கேட்கிறேன். இஸ்ரேல் மக்களுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். மேல்பட்டவர்கள்னா அதுக்கு மேல அதை நம்ம செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைப்பிடிக்கணுமா கடைப்பிடிக்க கூடாதான்னு கேட்கிறேன். பதிலே வரமாட்டேங்குது. ஜீசஸ் சொன்னதை கடைப்பிடிக்கணும். ஓகே, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்பட்டவர்கள் அதை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னா, எத்தனை பேர் அவங்களோட வீட்டில் ஆண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்றோம்? அது யாருக்கு கொடுக்கப்பட்டது? இந்த மாதிரி 600 கட்டளை இருக்கு, 613 கட்டளை இருக்கு. அது எதுவுமே நம்ம என்ன பண்றது இல்லைங்க, கிறிஸ்தவ ஜனங்கள் அதை ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது என்னங்க நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதை கூட நம்ம அந்தி கிறிஸ்து பாடத்தில் கூட பார்த்துருப்போம். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதத்துக்கு கீழே சந்திரனும் எதை அடையாளப்படுத்துங்க? இந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அந்த ஸ்திரீக்கு கீழே தான் எது இருந்ததுங்க? அந்த நியாயப்பிரமாண கட்டளை. அப்படின்னா சபைக்கு கீழே தான் எது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம சபை மக்கள் அதுக்கு மேலாக தான் இருக்கிறோம். அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண தேவையில்லைங்க, அதை கடைப்பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதை அழகா வசனத்தில் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்தில் இருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே. ஓகேங்களா? அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு என்ன அப்படின்னா, அந்த காலத்துல ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன அப்படின்னா,
இந்த யூதர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து கிறிஸ்துவை ஏத்துக்கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, உள்ள வந்தாங்க. ஓகேங்களா, உள்ள வரும்போது இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாண கட்டளையை கடைப்பிடிக்கணுமா கடைப்பிடிக்க கூடாதான்னு அவங்களால என்ன பண்ண முடியல, கரெக்டா அவங்களால நியாயம் தீர்க்க முடியல. புரியுதுங்களா? அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, புறஜாதி ஜனத்துல இருந்து நிறைய கிறிஸ்தவர்கள் வந்தாங்க தெரியுங்களா, கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு. அப்ப அவங்க வரும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணியே ஆகணும், கண்டிப்பா விருத்த சேதனம் பண்ணியே ஆகணும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்குள்ளாக போன ஒரு காலப்பகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் ஆதி கால சபையில. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க என்ன பண்றாருன்னா கண்டனம் செய்கிறார். எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதை என்ன பண்றாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க. இதை நீங்க செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு யாராவது கிறிஸ்தவர்கள் உள்ள வந்தாங்கன்னா உடனே என்ன பண்றாங்க, நியாயப்பிரமாண கட்டளைகளை அவங்களுக்குள்ள திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களில் கலக்கி உங்கள் ஆத்மாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டதுனால இந்த என்ன பண்ணியிருக்கிறாருங்க அங்க எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்பனா நியாயப்பிரமாண கட்டளைகளை நம்ம என்ன பண்ண வேணாங்க, அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லிட்டாரு, என்ன பண்ண வேணான்ட்டாரு, அதை நம்ம கடைப்பிடிக்க வேணாம் அப்படின்ட்டாரு. இப்ப தசம பாகம் எதுல வருது, நியாயப்பிரமாணத்துல ஒரு கட்டளையாக தேவன் கொடுத்திருந்தார், அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனா அது யாருக்கு வராதுங்க, யாருக்கு பொருந்தாது, நம்மளுக்கு அது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். அப்படி பொருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணும், விருத்த சேதனம் பண்ணும், ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணும், உங்க கோயில்ல பலியிடணும், 600 கட்டளைக்கு மேல இருக்கு, எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒன்னு ஒன்னா ஃபாலோ பண்ணும். அது எல்லாத்தையுமே என்ன ஆயிடுச்சுன்னா கிறிஸ்து அங்க முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதை கூட நம்ம அப்புறம் வாசிக்கலாம். இதை தொடர்ந்து 25ஆம் அதிகாரத்துல இருந்து வாசிக்கலாம், வசனத்துல இருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் வசனம் 25 முதல். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோடும் கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி அங்க நிறைய குழப்பத்துக்குள்ள இருக்கிறாங்க. அதனால இவங்க பர்னபா, பவுல் எல்லாம் என்ன பண்றாங்க, இன்னும் சில பேரை கூட்டிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அங்க ஆள் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த ஒரு பிரச்சனைக்கு என்ன பண்ணுங்க, ஒரு தீர்வு அங்க வரணும் அப்படின்றதுக்காக அங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தொடர்ந்து 27ல இருந்து 29 வாசிக்கலாம். வசனம் 27 முதல். அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பி இருக்கிறோம், அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். இப்ப இவர் சொன்னது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், யூதாவும் சீலாவும் வாய்மொழியாக என்ன பண்ணுவாங்க, அங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்க, நியாயப்பிரமாணத்தையும் இந்த விருத்த சேதனத்தையும் நீங்க என்ன பண்ண வேணாம், கடைப்பிடிக்க வேணாம் அப்படின்றத என்ன பண்றாங்கன்னா வாய்மொழியாக உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்றாரு. தொடர்ந்து படிக்கலாம். எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும். ஒரு 4 விஷயம் தான் அங்க பவுல் அப்போஸ்தலர் சொல்லி அனுப்புறார். இது 4க்கு மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, விலகி இருந்திருக்கோங்க அப்படின்றாரு. அப்படின்னா விக்கிரகத்திற்கு படைக்கிறதற்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்க என்ன பண்ணுங்க, விலகி இருங்க. மற்ற எதுவுமே நீங்க என்ன பண்ண தேவையில்ல, அங்க அந்த விஷயத்தெல்லாம் கடைபிடிக்க வேணாம் அப்படின்றத அங்க சொல்றாரு. தொடர்ந்து படிக்கலாம். அவசியமான இவைகளே அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும், சுகமாய் இருப்பீர்களாக என்று எழுதினார்கள். ஓகேங்களா, அப்படின்னா அங்க ஒரு குழப்பம் வந்துச்சு. என்ன குழப்பம் அப்படின்னா, யூதர்களும் கிறிஸ்தவர்களா மாறுறாங்க. சோ இவங்களால நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும் கடைபிடிக்க கூடாதான்னு ஒரு குழப்பத்துக்குள்ள இருந்தாங்க. இப்ப வெளியேந்தும் புறஜாதி ஜனங்கள் என்ன பண்றாங்க, உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம் கிறிஸ்தவர்களா. அப்படி வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இல்ல நீங்களும் என்ன பண்ணணும், அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை கை கொள்ளணும் அப்படின்றத என்ன பண்றாங்கன்னா அங்க கண்டிக்கிறாங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படி இருக்கும் போது பவுல் அப்போஸ்தலர் அதுக்கு என்ன பண்றாருன்னா அங்க ரிப்ளை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா நியாயப்பிரமாணம் நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா, சோ இது எல்லாத்துக்கும் தான் ஒரு முடிவாக என்ன பண்ணாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, ஏன்னா இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு அங்க ஒரு முடிவு எடுத்துட்டு வந்தார் இயேசு கிறிஸ்து. ஏன்னா இப்ப 2 குரூப்பா இருக்கிறாங்க, ஒருத்தர்கள் யூத ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க புறஜாதி ஜனங்கள் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். இவங்களுக்குள்ளதான் இந்த தர்க்கம் போயிட்டு இருக்கு, இதை கடைப்பிடிக்கலாமா கடைப்பிடிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குதான் அழகா கலாத்தியர்ல கூட ஒரு வசனம் இருக்கும், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க,
கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு அப்படின்னா எந்த ஒரு வேறுபாடுமே உங்களுக்குள்ள, நீ புறஜாதியா இருக்கலாம், யூதனா இருக்கலாம், கிரேக்கனா இருக்கலாம், யார வேணா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள என்ன இல்லைங்க, அந்த ஒரு வேறுபாடு இல்லை. கிறிஸ்துக்குள்ள வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா இது எல்லாம் ஒளிஞ்சு போயிடுது அப்படின்றத தான் சொல்றாரு. இது எல்லாத்தையும் தான் கிறிஸ்து என்ன பண்ணார்னா அவருடைய சிலுவை மரணத்துல என்ன பண்ணார்னா அங்க முடிச்சு வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல். சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, என்ன சொல்றாரு? சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. அவர் என்ன பண்ணிட்டாருங்க, அதான் அவருடைய சிலுவை மரணத்துல என்ன பண்ணிட்டுறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம், அங்க ஒழிச்சிடுறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். இரு திறத்தார் யாருங்க? இந்த சைடு புறஜாதிகள் இருந்தாங்க, இந்த சைடு யூத ஜனங்கள் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்கிறார். படிக்கலாம் பாருங்க. தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஓகேங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருந்தது, அது அவங்க புரியாம இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்கு ஒரு அழகா ஒரு சொல்யூஷன் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அவருடைய சிலுவையில என்ன பண்ணிட்டாருங்க, இந்த நியாய பிரமாணத்தை அங்க ஒழிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவர் நியாய பிரமாணத்தை கடைபிடிச்சாருங்களா? கடைபிடிச்சாரு. நம்மளுக்கு வாசம் அப்படின்னா அவர் பெர்ஃபெக்டா கடைபிடிச்சிட்டு அது சிலுவையோடு என்ன பண்ணிட்டாருங்க அங்க அதை முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இத்தனை வருஷமா யூதர்கள் கடைபிடிச்சாங்க, யாரோ ஒருத்தராவது கடைபிடிச்சாங்களா? யாராலுமே கடைபிடிக்க முடியல. கரெக்டுங்களா? ஸோ அதனால இயேசு கிறிஸ்து வந்து அதை என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதை நிறைவேற்றுறாரு. எதுல அப்படின்னா அவருடைய சிலுவை மரணத்துல அங்க என்ன பண்றாருன்னா அங்க நிறைவேற்றுறாரு. அதுக்கப்புறம் என்ன இல்லைங்க, இவங்க தனி அவங்க தனி, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன், அந்த ஒரு டிஃபரன்ஸ் அங்க இல்லாம எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அங்க என்ன பண்றாருன்னா கிறிஸ்து அங்க செய்யறாரு சொல்லிட்டு பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, ரோமர் 7ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல். நம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ரொம்ப அழகா சொல்றாரு. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல. பழமையான எழுத்து இருந்ததுங்க, நியாயப்பிரமாண கட்டளைகள் இருந்தது, அந்த எழுத்து இல்ல. புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டி இழுத்த நியாயப்பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். என்ன ஆயிட்டோம்? எதுல இருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம்? தசம பாகத்துல இருந்து என்ன பண்ணியிருக்கோம் இன்னைக்கு? கரெக்டுங்களா? அது ஒரு கட்டளை, அது கரெக்டுங்களா? அப்படின்னா நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க விடுதலை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14 16 வரை. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவர் என்ன பண்ணாருங்க? சிலுவையில் வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். எப்படி? நமக்கு எதிரடியாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்து. என்னதுங்க கையெழுத்து? ஆல்ரெடி எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க, கரெக்டுங்களா? நியாயப்பிரமாண சட்டங்கள், அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருங்க அங்க கொலைச்சிட்டாரு அவருடைய சிலுவை மரணத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். 16ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அப்ப இதெல்லாம் எதுல வரதுதான்? போஜனத்தை குறித்தாவது, பானத்தை குறித்தாவது, பண்டிகை நாளை குறித்தாவது, மாத பிறப்பை குறித்தாவது, ஓய்வு நாளை குறித்தாவது. ஓய்வு நாள்னு கூட என்ன இருக்குங்க, ஒரு சபையே இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா இது எதை குறிச்சும் நம்மளை என்ன பண்ண முடியாதுங்க, யாரும் குற்றப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம எதுக்கு மேல இல்லை? நியாயப்பிரமாணத்துக்கு மேல்பட்டவர்கள் இல்லை, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைப்பிடிக்க வேணாம் அப்படின்றத தான் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்ப கிளியராக அங்கே எழுதி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி ஏதாவது நம்ம யாராவது வந்து நம்மள்ட்ட வந்து ஏன் இதை நீங்கள் செய்யலை, ஏன் இந்த பண்டிகை செய்யலை, ஏன் இந்த நாளை அனுசரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்கன்னா அழகாக இந்த வசனங்கள் பார்த்தோம்ல, இத்தனை வசனங்கள் அழகாக எடுத்துட்டு என்ன பண்ணலாம், அவங்கள்ட்ட
சொல்லலாம். அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்கப்பா இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அதுக்கும் நம்மளுக்கும் என்ன இல்லைங்க, சம்பந்தம் இல்லை. அது எல்லாத்தையும் நம்மளுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையில் என்ன பண்ணிட்டாருங்க, ஒழிச்சிட்டாரு அப்படின்றத என்ன பண்ணலாம் நாங்கள் சொல்லலாம். அதே போலதான் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துல பார்த்தீங்கன்னா போதகரேன்லாம் கூப்பிடுவாங்க, கரெக்டுங்களா? ரபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிடுவாங்க, கரெக்டுங்களா? இதெல்லாம் கூட அவங்களுடைய வழக்கமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவ கூட ஒரு பேர் இருக்கு என்னங்க, ரபின்னு என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு இருக்கிறாங்க, கரெக்டுங்களா? ஸோ வாசிக்கலாம் பாருங்க, மத்திய 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்திய 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். ரொம்ப அழகா சொல்றேன், நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாது இருங்கள். போதகர்னு என்ன பண்ணிக்க கூடாதான், கூப்பிடணும்னு ஆசைப்படக்கூடாது. புரியுதுங்களா? போய் ரபின்னா என்னங்க, போதகர், பாஸ்டர். பாஸ்டர்னு என்ன கூப்பிடணும்னு யாராவது ஆசைப்பட்டா அவங்களுக்கு தான் இந்த வசனம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருங்க. அப்படி நீங்க கூப்பிடக்கூடாது. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம், சகோதரர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்பான்னு கூப்பிடலாமா? ஃபாதர். படிக்கலாம் அதுல 9ஆம் வசனம். 9ஆம் வசனம். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். அப்ப என்ன பண்ண, ஃபாதர்னு கூட என்ன பண்ணக்கூடாதுங்க, இந்த போதகர்களை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இதெல்லாம் அவங்களுடைய பாரம்பரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அங்க எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்றாருன்னா அங்க பதில் சொல்றார். பரலோகத்துல இருக்க ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவாகிய தேவனை தான் என்ன பண்ணணுங்க, பிதான்னு கூப்பிடணும் ஒழிய இயேசு கிறிஸ்துவ கூட என்னன்னு கூப்பிடக்கூடாது, பிதான்னு கூப்பிட. ட்ரினிட்டி சப்ஜெக்ட்ல பார்த்துருக்கோம், அவருடைய குமாரர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ அதுவும் நம்ம பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குருன்னு கூப்பிடலாமா? பார்க்கலாம் பாருங்க 10ஆம் வசனம். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, குருன்னு என்ன பண்ணக்கூடாது, அப்படின்னா அந்த ஒரு தலைமை ஸ்தானத்துல இருந்து என்ன பண்ணக்கூடாது, குரு சீஷர்கள் அப்படிலாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்க எதிர்பார்க்க கூடாது. யாருங்க, கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கிற அது யாரா வேணா இருக்கலாம். ரெவரண்ட்னு போடுவாங்க, கரெக்டுங்களா? ரெவரண்ட்னா என்னங்க, மரியாதைக்கு கூறியவர். யாரு அந்த பேரு? ரெவரண்ட்ன்ற பேரு யாருக்கு மட்டும்தான் பொருந்தும் தெரியுங்களா? பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். மரியாதைக்கு கூறியவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனா இப்ப யாரெல்லாம் போட்டுக்கிறா? ஆமா, நான் அதை சொல்லல, கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த சாத்தான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவன் என்ன பண்ணிட்டாங்க, அவர் எல்லாருடைய மனக்கண்களையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, குருடாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த தசம பாகம் சொல்லும் போது அது யாருக்கு கிடையாதுங்க, நமக்கு கிடையாது. தசம பாகம்ன்றது யூதர்களுக்கு தேவன் கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யூதர்களுக்கு, அதுவும் முக்கியமாக லேவியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பளமாக அங்கே கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது நம்மளுக்கு கிடையாது, ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் நம்ம வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்னா அங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஏன் இவங்களுக்கெல்லாம் அது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவன் யாருன்னு தெரியுமா? ஏன்னா அங்கே முதல் வசனம் வாசிச்சோம், அந்த தசம பாகத்தை யாருக்கு கொடுக்கணும்னு பார்த்தோம். அது கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இவங்களுக்கு தேவன் தெரியுங்களா? கிறிஸ்தவ மண்டலத்தில் நீங்க தான் பதில் சொல்லணும். ட்ரினிட்டி சப்ஜெக்ட் பார்த்துட்டோம்ல. அப்ப தேவன் யாருன்னே தெரியல, ஆனா தேவனுக்கு ஊழியம் செய்யறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன கேட்டுக்கிறாங்க, தசமபாகம் வேணும்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேவன் யாருன்னு அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம போய் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் தசம பாகத்தை பற்றி என்ன அப்புறம் நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணுங்க, அவங்கள்ட்ட சொல்லணும், கரெக்டுங்களா? ஸோ தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரியாது, தேவன் யாருன்னு தெரியாது, இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது, என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியாது. அவங்களுடைய நோக்கம் எல்லாமே வேற ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம தான் என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கணும். அதே மாதிரி இதை லேவியர்கள் கொடுத்தாங்கல்ல, லேவியர்கள் எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, கரெக்டுங்களா? அப்போ அங்கே ஒரு ஆலயம் இருந்தது, அந்த ஆலயத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இங்கே யாருங்க ஆலயம்? நீங்களே படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறதென்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஓகேங்களா? அப்படின்னா ரொம்ப அழகா வசனம் நம்மளுக்கு சொல்லுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம தான் ஆலயம்.
வேற எதுவும் என்ன இல்லைங்க. அப்ப இங்க கூட வாரம் வாரம் மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் தான். தேவனுடைய விஷயத்தை நம்ம என்ன பண்றோங்க, அங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம், அது 6000 அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா இது ஆலயம் ஆயிடுமா? ஆனா இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் எப்படி பாக்குறாருங்க தேவன்? ஒவ்வொருத்தரையும் தேவன் எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆலயமாக அங்க பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனாலதான் நம்ம சபை பாகத்துல ஒரு பார்ட் 1 அந்த ஒரு சப்ஜெக்ட்ல கூட பார்த்துருப்போம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்க, கரெக்டுங்களா? கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா ஏன் அந்த ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம தான் அந்த ஒரு ஆலயம். ஸோ நம்மள்கிட்ட தான் அவர் என்ன பண்ணணுங்க, வாசம் பண்ணணும்னு அவர் ஆசைப்படுறாரு சொல்லிட்டு பார்க்குறோம். எங்கேயுமே இயேசு கிறிஸ்துவோ இல்லை அப்போஸ்தலர்களோ தசம பாகம் கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை எங்கேயுமே என்ன பண்ணலங்க, புதிய ஏற்பாட்டில் கூட எங்கேயுமே அங்கே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஆனால் காணிக்கை கொடுக்க சொல்லியிருக்கிறாருங்களா? தசம பாகத்துக்கு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா அடுத்தது என்ன, எங்கே போகலாம்? கரெக்டுங்களா? அப்ப தசம பாகத்தை பத்தி நம்ம கிளியரா இருக்கு. கரெக்டுங்களா? தசம பாகம் இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அது நியாயப்பிரமாணத்துல ஒரு கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது லேவியர்களுக்கு ஒரு சம்பளம். ஸோ அது டோட்டலா டிஃப்ரெண்ட். நம்ம நியாயப்பிரமாணத்துல வரோமா அப்படின்னா இல்ல, அது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க, சிலுவையில அரைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்ப காணிக்கையே கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? காணிக்கையே கொடுக்க கூடாது. ஸோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஏன்னா அதுவுமே வேதத்தில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு விஷயத்தையுமே செய்யணும். கரெக்டுங்களா? இல்லைன்னா எப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெறும் காணிக்கையை மட்டும் கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் நல்லா தப்பு செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பொய் பேசுறாரு, திருடுறாரு, எல்லா மோசமான விஷயத்தையும் பண்றாரு. கோயிலுக்கு வந்துட்டு ஒரு காணிக்கை ஒரு மாசம் இல்லை வாரம் 10,000 ரூபா கொடுத்துட்றாரு. தேவன் மகிமைப்படுவாருங்களா? மாசம் இல்லை, வாரம் 10,000 ரூபா கொடுக்குறாரு. ஆனால் வெளியே போயிட்டு என்ன பண்றாருங்க, என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படின்னா அவர் கொடுக்குற காணிக்கை தேவனுக்கு மகிமையா இருக்குமா, பரிசுத்தமா இருக்குமா? இருக்காது. ஆனா இதே ஒருத்தர் முடிஞ்ச வரைக்கும் கை கொள்றாரு, தேவனுடைய கட்டளைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாருங்க, இயேசு கிறிஸ்துவ பின்பற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா மாசத்துக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் கொடுக்குறாரு. அது எப்படி இருக்கும் தேவனுடைய பார்வையில? அப்படி ஒரு சம்பவத்தை தான் என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். வாசிக்கலாம். மார்க் 12ஆம் அதிகாரம் 41 - 42. மார்க் 12ஆம் அதிகாரம் வசனம் 41 முதல். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். ஓகேங்களா? இந்த சம்பவம் நம்ம எல்லாருமே வாசிச்சிருப்போம். கரெக்டுங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து அங்க உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுல நிறைய பேர் வந்து காணிக்கைகள் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாக்குறாரு. ஆனா அதுல ரொம்ப விசேஷமா என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு ஏழையான ஒரு விதவை என்ன பண்றாங்க, வந்து 1 ரூபா போடுறாங்க. கரெக்டுங்களா? ஒரு துட்டுக்கு 2 காசு என்ன பண்றாங்கன்னா அங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். கரெக்டுங்களா? இதுக்கு தேவன் அங்க இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லுவாருங்க, உடனே சீஷர்களை கூப்பிட்டு என்ன சொல்லுவாரு, இங்க பாருங்க இந்த ஸ்திரீ தான் இருக்கிறதுல என்ன பண்ணிருக்கிறாங்க, அதிகமாக போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? அப்ப போட்ட அமௌண்ட் முக்கியம் இல்லை. 1 லட்ச ரூபா வாங்கி 30,000 ரூபா மாசம் மாசம் டொனேஷன் கொடுக்குறோம், கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம்னா அது பெருசு கிடையாது. எது முக்கியங்க? அந்த இருதயம். கரெக்ட். அந்த இருதயத்தை தான் தேவன் என்ன பண்றாருங்க, அங்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். புரியுதுங்களா? அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்த எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, அங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க 43 - 43ஆம் வசனம் முதல். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகேங்களா? அப்ப இந்த ஏழை விதவை அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் அதிகமாக போட்டாள் அப்படின்றாரு? அவங்களுடைய ஜீவனையே கொடுத்துருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அவங்கள்ட்ட இருந்ததே என்னதான், வாழ்வாதாரத்துக்கு. அதுதான். அடுத்த வேலைக்கு என்னன்னு கூட அவங்களால என்ன பண்ண முடியல, தெரியல. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5,000 ரூபாய் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், ஒரு 1000 ரூபாய் என்ன பண்ணலாம், இல்ல ஒரு 500 ரூபாய் என்ன பண்ணலாம். கரெக்ட். அது தப்புன்னு சொல்லல. ஆனா அந்த இருதயத்தின் நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கத்தை தான் தேவன் என்ன பண்றாருங்க, அங்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த அம்மா என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா, போட்டது 1 ரூபா தான். ஆனா அவங்களோட இருதயம் எப்படி இருந்திருக்குங்க, முற்றிலுமா என்ன பண்ணிருக்கிறாங்க, அங்க சரண்டர் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூர்ணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததை எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். அப்படின்னா கொடுக்கறதுல என்ன இல்லைங்க,
லிமிட்லாம் கிடையாது காணிக்கையில, கரெக்டுங்களா? தசம பாகம்னு சொல்லும் போது அது வாங்குறதுல 10ல் என்ன பண்ணோம், ஒரு பங்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனா காணிக்கைகள்னு சொல்லும் போது அதுல எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனா நம்மளுடைய மனசுக்கு ஏத்தவாறு என்ன பண்ணலாம், அங்க கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்மளுடைய இருதயத்தின் நோக்கத்தை தான் தேவன் அங்க என்ன பண்றாருன்னா அங்க பார்க்கிறவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா வெறும் பணம் மட்டும்தான் ஒரு தேவன் எதிர்பார்ப்பாருங்களா? அது கொடுக்கறதே யாரு தான்? நம்ம இன்னைக்கு ஒரு சேலரி வாங்குறோம் அப்படின்னா அது அவருடைய, ஆமா வேற விதமா கூட சொல்லலாம், கரெக்டுங்களா? அப்படின்னா முற்றிலும் கிருபை, கரெக்டுங்களா? அப்படின்னா அந்த அமௌண்ட்ல இருந்தே நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து ஒரு அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு யோசிப்போம், கரெக்டுங்களா? அப்படின்னா அதை வச்சு அவர் ஒன்றும் என்ன பண்ண போறது இல்லைங்க, அங்கே ஏதாவது சபையை கட்டி ஏதாவது பண்ண போறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஆனால் அந்த இருதயத்தை பார்க்குறாரு. அப்படின்னா வெறும் காசு மட்டும் தான் அங்கே பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது கிடையாது. நம்மள்ட்ட என்னென்னலாம் கொடுத்துருக்கிறாரோ அது எல்லாத்தையும் கேட்பார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்மள்ட்ட டைம் இருக்குதுங்களா ஒரு நாளைக்கு? இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறீங்க உங்களோட டைமை? அப்போ தேவனுடைய பார்வையில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த காணிக்கை அந்த பலி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, வாரம் வாரம் செலுத்திட்டு இருக்கீங்க. அப்போ தேவனுடைய பார்வையில் இது எப்படி இருக்குங்க, மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வேற ஏதாவது தாளந்துகள் இருக்குங்களா? நேரம் மாதிரியே நிறைய தாளந்துகள் இருக்கும், கரெக்டுங்களா? என்னென்னலாம் நம்மள்ட்ட இருக்குன்னு அவங்கவுங்களுக்கு என்ன பண்ணுங்க அங்கே தெரியும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது எல்லாத்துலேருந்துமே தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, முற்றிலுமா கொடுக்கறதுக்கு அங்கே என்ன பண்ணணும், அங்கே முயற்சி பண்ணணும். இதில் எந்த கம்பல்ஷனுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க. எத்தனை பேர் காலையில் ஆராதனை போயிட்டு வந்தோம் போல? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆன்டி கிரைஸ்ட் பாடம்லாம் கேட்டுட்டு அங்க போய் உக்காந்தோன்னா என்ன இருக்காதுங்க, மனசே வராது, கரெக்டுங்களா? இவ்வளோ சத்தியத்தையும் கேட்டுட்டு தேவன் யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல போய் காலையில உட்காடுறோம் அப்படின்னா அது என்ன, அவங்க உள்ள குத்தம், கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இங்க சொல்ற. அப்படின்னா எது புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னா, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை என்ன பண்ணணும், பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாக என்ன பண்ணணும் அங்க ஒப்பு கொடு. அப்ப ஜீவ பலி அப்படின்ற இங்கிலீஷ்ல அழகா இருக்கும், லிவிங் சாக்ரிஃபைஸ். அப்படின்னா என்னங்க லிவிங் சாக்ரிஃபைஸ்னா? ஆமா, வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே என்ன பண்ணணும், நம்ம அங்க பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நேரத்தை கொடுக்கலாம், நம்மள்ட்ட என்னென்ன தாளந்துகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாங்க, தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரோ அது எல்லாத்தையுமே அவருக்கு என்ன பண்ணலாங்க, முடிஞ்ச வரைக்கும் அங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை தான் அங்கே என்ன பண்ணுறாருன்னா தேவன் அங்கே எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஒரு ஜீவ பலியை தான் என்ன பண்ணுறாருன்னா இங்க நம்மளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அங்க எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுல என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா, நேரம் ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு அப்படின்னா, இந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஃபேமிலி விஷயங்கள் எல்லாம் முடிச்சா கூட ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் கிடைக்குங்களா, இல்ல 2 மணி நேரம் கிடைக்குங்களா? எவ்வளோ கிடைக்குதோ அதை நம்ம என்ன பண்ணுங்க, முற்றிலுமா ரீல்ஸ் பார்க்கறது, டிவி பார்க்கறது, இதெல்லாம் என்னங்க தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமான பலியாக தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க, அங்கீகரிக்க மாட்டார். புரியுதுங்களா? அப்படின்னா நம்மளை ஜீவ பலியாக அங்க கொடுக்கணும், லிவிங் சாக்ரிஃபைஸா கொடுக்கணும். அனுதினமும் நம்ம சாவணும் அப்படின்னா தேவனுக்கு எது பிரியமோ அதை நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும், அங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஃபோன் வந்தால் 1.5 மணி நேரம் பேசுவோம், ஏன் பேசுறோன்னே நம்மளுக்கு தெரியாது, கரெக்டுங்களா? யார் குடும்பத்திலயோ யாருக்கோ எங்கேயோ ஏதோ பிரச்சனை இருக்கும், ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், தேவன் என்ன பண்ணுவாருங்க அங்க கணக்கு கேட்பாரு சொல்லிட்டு பார்க்கிறோம். தாளந்துகள் என்ன வேணா இருக்கலாம், பேசுற தாளந்தா இருக்கலாம், பாடுற தாளந்தா இருக்கலாம், கீபோர்டு போடலாம், எவ்வளோ தாளந்துகள் நம்மளுக்கு தேவன் கொடுத்துருப்பார்ல, அவங்கவுங்களுக்கு தெரியும்ல. அதை தேவனுக்காக என்ன பண்ணலாங்க அங்க முற்றிலுமாக எதுவா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, முற்றிலுமாக கொடுக்க பிரயாசப்படணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்மளுடைய செல்வமா இருக்கலாம், இல்லை நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிற விஷயமா இருக்கலாம், இல்லை வேலை செய்யற விஷயமா இருக்கலாம். இந்த ஒரு மீட்டிங் இங்கே நடக்குது அப்படின்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்குன்னு தெரியுங்களா?
சேர் போடுறதுலேருந்து மைக் செட் பண்ணுறதுலேருந்து இங்கே வந்து ஐடி டீம் செட் பண்ணுறதுலேருந்து பிக்கப் ட்ராப்லேருந்து தண்ணி வந்து பிடிச்சி வைக்கிறதுலேருந்து 1000 வேலை இருக்குது பின்னாடி. அப்போ இந்த மாதிரி தேவனுக்காக நம்ம என்ன பண்ணலாங்க, எவ்வளவோ வேலைகளை செய்ய என்ன பண்ணலாங்க, அங்கே பிரயாசப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா நம்மளோட இருதயத்தை தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம கூட பார்ப்போம், ஒரு சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுத்தா கூட எப்படி இருக்குங்க, அதோடைய பலனை நம்ம அடையாம போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம். அப்படின்னா நம்மளை முற்றிலுமாக தேவனுக்குன்னு முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க பலியாக அங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதை தான் தேவன் அங்க எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஓகேங்களா? இந்த ஒரு வசனத்தையும் எதுக்கு எடுத்துக்குவாங்க, தசம பாகத்தை விட்டுருவோம், காணிக்கைக்கு என்ன பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? என்ன சொல்லுவாங்க, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டளையாயும் இல்லை என்ன பண்ணும், தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் என்ன பண்ணுவாரா, அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே சவுண்டா ஜாஸ்தியா போங்க. உற்சாகமாய் கொடுக்கிறவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாருங்க, ஆமா, பல கனிகளை திறந்து அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த விஷயத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா அங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம முதல் சப்ஜெக்ட்ல பார்த்திருப்போம் வேதாகமத்தை எப்படி முறையாக படிப்பது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அதுல ஒரு மெத்தடு கருப்பொருளை அறிந்து படிப்பது. அப்படின்னா ஒரு வசனம் படிக்கிறோம்னா இது எதுக்காக இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட கருப்பொருளை என்ன பண்ணணுங்க, கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா இதுக்கு 2-3 வசனம் முன்னாடியோ 2-3 வசனம் பின்னாடியோ போய் படிச்சா கூட எதுக்காக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். அதை கூட நம்ம பண்ண மாட்டோம். அதை கேட்டோன்னு உடனே என்ன பண்ணிடுவோம், ஐயோ உற்சாகமா கொடுக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும். புரியுது? அப்படின்னா இது எதுக்காக பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய காலத்துல நிறைய சபைகள் என்ன பண்ணப்பட்டுட்டு இருந்தது அப்படின்னா அங்க உருவாக்கப்பட்டுட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அந்த ஒரு விஷயத்துல சில சபைகள்ல ரொம்ப வறுமை இருந்தது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வறுமை உள்ள சபைகளுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாருன்னா அமௌண்ட் கலெக்ட் பண்ணாரு எல்லா சபைகளில இருந்தும். அப்ப சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களால முடிஞ்சதை கொடுங்க, ஆனா உங்களால முடியும்னா நீங்க என்ன பண்ணுங்க, உற்சாகமா நீங்க என்ன பண்ணுங்க கொடுங்க. அது வேற யாருக்கோ ஒரு உண்மையான ஒரு பரிசுத்தவானுக்கு அது என்ன ஆகுங்க, அங்க அது பிரயோஜனமா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒரு விஷயத்த அங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா நம்ம பார்ப்போம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும். ஆனா இது எல்லாம் எதுக்காக பண்றாங்க, அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்கல்ல. ஓகேங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் தான் சொன்னார், என்னன்னா அவங்க என்ன பண்ணணும், அவங்களே வெறுக்கணும்னு சொல்றாரு. ஆனா அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா கிறிஸ்தவ மண்டலத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை. எல்லாமே அவங்களுடைய சுயநலத்திற்காக என்ன பண்ணிக்கிறாங்க, அங்க வாங்கி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 1:7. 1 தீமோத்தேயு 1:7. தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். ஆமா, என்ன சொல்றாரு, தாங்கள் சொல்லுகிறது என்னன்னே தெரியாது, தாங்கள் சாதிக்கிறது என்னன்னே தெரியாது, ஆனா என்னவா இருக்கிறாங்களாம், நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார். அப்படின்னா இன்னும் அந்த நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு அதுல ஏதாவது வசனம் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு அதை வச்சு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய சுயநலத்துக்காக. எவ்வளவு அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காலத்துல எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. இந்த மாதிரி இன்னைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்குங்க, நடந்துட்டு இருக்கு. ஒரு 5 அப்பம் 2 மீன் எடுத்துக்குவாங்க, 7 அப்பம் சில மீன்கள் எடுத்துக்குவாங்க. என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை, கரெக்டுங்களா? இப்படி இருந்தா எப்படி ஆயிடும், புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்றதுங்க, கட்டுக்கதை பேசிக்கிட்டு. அதான் இங்க சொல்றாரு, தாங்கள் சொல்லுகிறது என்னன்னே தெரியாது, தாங்கள் சாதிக்கிறது என்னன்னு அறியாது, ஆனா நியாயப்பிரமாண போதகராக இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட ஒரே நோக்கம் ஃபைனலா என்னன்னா அமௌண்ட் எப்படியாவது என்ன பண்ணிடணும், இன்சூரன்ஸ் பிளான் பார்த்தோம்ல ஆரம்பத்துல, ஏதாவது ஒரு பிளான்ல என்ன பண்ணிக்கணும். புரியுதுங்களா? சோ இப்படி ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கிறோம். இந்தியாலேயோ தமிழ்நாட்டிலேயோ எடுக்கல. எடுத்தா என்ன தெரியுமா நினைப்பாங்க, அவங்கள எதிர்த்து நாங்கள் என்ன பண்றோம்,
பேசுகிறோன்னு நினச்சிக்குவாங்க. அதனால் இங்கே இருக்க கதையெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதனால் நாங்கள் அதுக்குள்ளே வரல. ஓகேங்களா? உங்களுக்கு அறியாதது ஒன்றும் கிடையாது. நம்ம வெளியூர்லேருந்து நம்ம சில லிஸ்ட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறார் பாருங்க, பிஷப் டேவிட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். ஓகேங்களா? அவருடைய நெட் வர்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 50 மில்லியன். 1 மில்லியன் எவ்வளோங்க? 10 லட்சம் ரூபா. இன்டோ 50 போட்டுக்கோங்க. ஆனால் இது எதில் இருக்கு? டாலரில் இருக்கு. அப்போ 50 இன்டூ 10 லட்சம் இன்டூ இன்னைக்கு ஒரு டாலர் ரேட்டு ஏறக்குறைய 95-100 ரூபா இருக்கும். அதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவருடைய சொத்து வந்துடும். இவர் வந்து யாரு? பிஷப். இந்த மாதிரி ஒரு லிஸ்டே அங்கே இருக்கு. பிஷப் ஜேடி ஜேக்ஸ் 147 மில்லியன். இந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தசம பாகமோ இல்லை காணிக்கைகளோ ஏதாவது ஒரு விஷயத்த ஜனங்களுக்குள்ளாக திணிச்சு என்ன பண்றாங்கன்னா அங்க வாங்கி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பின அந்த கான்செப்ட்ல என்னவே இல்லைங்க. அப்படின்னா அந்த வசனம்லாம் பேசுறதே கிடையாது. கரெக்டுங்களா? எங்கேயுமே இந்த மாதிரி தான் என்ன ஆயிட்டு இருக்குது. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, இப்படியே தான் எப்படி போயிட்டு இருக்கும் பிரசங்கம் எல்லாமே அங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும்னா அங்க இருக்க வேண்டியவர்களா இருக்கும். இவங்க எல்லாருமே அந்த நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறவர்கள், அவங்க லிஸ்ட் தான் இது. அதுல ஒருத்தருடைய போட்டோலாம் கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா, ஜிம்பாபேல ஒருத்தர் இருக்கிறாரு, ப்ராஃபட் அவர். ஓகேங்களா? தீர்க்கதரிசியாம், ஷெப்பர்ட் புஷீரி அப்படின்னு. ஷெப்பர்டு யாரு? ஓகேங்களா? நம்மளுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அந்த பேர் பொருந்தோம். இவர் பேர் என்னன்னா ஷெப்பர்ட் புஷீரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எல்லாமே நீங்கள் நெட்டில் போட்டாவே வரும். ஓகேங்களா? ரோல்ஸ் ராய் கார் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு பில்டிங் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா மேன்ஷனு, $12 மில்லியன் அந்த மேன்ஷன். இவர் வந்து என்னங்க ஒரு போதகர் அங்கே ஜிம்பாபேல. ஓகேங்களா? இவருக்குன்னு தனியாக பிரைவேட் ஜெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, இங்கே கூட ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. கரெக்டுங்களா? நம்ம அதுக்கெல்லாம் போவேணாம். அப்போ அங்கே என்ன பண்ணியிருக்கிறாருங்க, ஜெட்டு தனியாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே கிறிஸ்தவ மண்டலத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்குன்னா அங்கே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ இருக்குல்ல. இதெல்லாம் யாருடைய பணமா இருக்கும்? சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு ஜெட்டு வாங்கியிருப்பாருங்களா? அப்போ புரியுதுங்களா? அப்படின்னா எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா நம்ம நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அப்படின்னா எதுக்கு கீழாக நம்ம வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜரீக பிரமாணத்திற்குள்ளாக நம்ம வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, யாக்கோபு 2:8. யாக்கோபு 2:8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அப்ப உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல, நம்மள்கிட்ட நம்ம எப்படி அன்பு கூறுறோமோ அதே மாதிரி பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அப்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அன்பு. எப்படி நம்மளை அன்பா பார்த்துக்கிறோமோ அதே போல மற்றவர்களையும் நம்ம என்ன பண்ணணும், அங்க அன்பா பார்த்துக்கிற ஒரு விஷயம். இதை தான் இயேசு கிறிஸ்துவும் செஞ்சுட்டு போனார். கரெக்டுங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்மளுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் சாப்பாடு இல்லை, என்ன பண்ணுவோம்? ஹோட்டலுக்கு போவோம். ஒரு எக்ஸாம்பிள் போகிறோம் அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு போகிறோம்ல, அதே ஹோட்டலில் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு நம்ம வாங்கி தருவோமா? தரமாட்டோம். நல்லது, உண்மையான இருதயம் சிஸ்டர். கரெக்டுங்களா? அதுதான் அங்கே சொல்றாரு, நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ அதே போல பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தா, எதிரில் இருக்கிறார்களா, சகோதர சகோதரிகளா இருக்கலாம், எல்லாரையும் எப்படி பாருங்க. அதுதான் என்னது, ராஜரீக பிரமாணமாக அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? அப்படின்னா நம்மளுக்கு இந்த நியாய பிரமாணமான இல்ல, இது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நம்ம எதுல வரோம் அப்படின்னா ராஜரீக பிரமாணத்திற்குள்ளாக அங்க வரும். இந்த நியாய பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க, அவருடைய சிலுவை மரணத்துல அங்க நிறைவேற்றிட்டார் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த ராஜரீக பிரமாணம் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க, லூக்கா 6:38. இதையும் யூஸ் பண்ணுவாங்க கிறிஸ்தவ மண்டலத்துல. ஓகேங்களா? அந்த மாதிரி வசனமா தான் எடுத்து போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இனி பார்த்துட்டு இருக்கிறோம். வாசிக்கலாம்.
லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஓகேங்களா? அப்ப கொடுங்கள், அப்பொழுது என்ன ஆகுங்க? உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் அதை என்ன பண்ணோம்? எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி என்ன ஆகும்? உங்களுக்கும் அளவு. அப்ப நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ காணிக்கைகள், அந்த அளவுக்கு தான் தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு? அப்படிதானே சொல்லுவாங்க. கரெக்டா? எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க? தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதனால தாங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வசனத்தை கூட என்ன பண்ணுவாங்க? எடுத்தாங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அப்பனா இது காசை குறித்து பேசுதா இந்த வசனம்? ஃபர்ஸ்ட் அதையுமே நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் எப்படி ஒரு விஷயத்த படிச்சு தெரிஞ்சோம். ஒரு 2-3 வருஷம் முன்னாடியோ 2-3 வருஷம் அப்புறம் அதோட கருப்பொருள் என்னன்னு நம்மளுக்கு என்ன பண்ணிடுங்க, அங்க நம்மளுக்கு அருமையா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இந்த ஒரு இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அன்பை நம்ம அழகா சொல்லலாம். எந்த அளவுக்கு நீங்க மற்றவங்க மேல அன்பு செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்க மேல என்ன பண்ணுவாருங்க? அன்பு செலுத்துவார். வாசிக்கலாம் பாருங்க, ஒரு 3 வருஷம் முன்னாடி போய் 35ஆம் வசனம். லூக்கா 6:35 உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். என்ன சொல்றார்? உங்கள் சத்துருக்களை, சகோதர சகோதரிகளை சிநேகிக்கிறதே என்னவா இருக்கு? கஷ்டமா இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? சத்துருக்களை நீங்க என்ன பண்ணுங்க? சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள். அவங்களுக்கு என்ன பண்ணும்? நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்படின்னா என்னங்க? ஆமா, கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. அப்ப கொடுக்கும் போது என்ன பண்ணிடணும்? ஒருத்தர் வந்து ஒரு 50,000 ரூபாய் கடன் கேட்கிறாருன்னா நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுத்துக்கலாம். என்னால ஒரு 500 ரூபா தாங்க கொடுக்க முடியுது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? கொடுத்துடலாம். ஆனா கொடுக்கறத நம்ம என்ன பண்ண வேணாம்? திருப்பி எதிர்பார்க்காதீங்கன்னு வசனம் என்ன பண்ணுதுங்க நம்மளுக்கு அங்க சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயும் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஓகேங்களா? அப்பதான் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னதமானவர்களுக்கு பிள்ளைகளா இருப்போம். பலன் எப்படி இருக்குங்க? மிகுதியா இருக்கும். அவர் நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்குமே என்ன பண்றாரு? நன்மை செய்யறாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரிலாம் நம்ம கேரக்டர் காமிச்சோம்னா தேவன் நம்மளை என்ன பண்ணுவாருங்க? அங்க நல்லா பார்த்துக்காரு சொல்ற. அதுதான் அங்க பின்னாடி வரும்போது சொல்ற, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை. அப்படின்னா ஒரு அன்பை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அங்க காட்டுறவர்கள் இது என்னது? சத்ருக்களை என்ன பண்ணுங்க? ஸ்னேகிங்க. அப்படி இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஒரே நாள்ல வந்துருமா? வராது. ஆனா என்ன பண்ணலாம்? கிறிஸ்தவர்கள் சொன்னா என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, இப்படி நடந்து போறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை என்னன்னு சொல்லுவாங்க? கிறிஸ்தவம் போறான் பாரு அப்படி சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க நம்மளை பார்த்து? போறான் பாரு, அவர் யாருங்க? அவரு கிறிஸ்தவருங்க. அப்படின்னா யாருடைய நாமம் மகிமைப்படும்? கிறிஸ்துவோடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும் விதமாக நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணுங்க? அனுதினமும் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ அதை தான் இங்க என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இதை வந்து தசம பாகத்துக்கோ காணிக்கைக்கோ இந்த வசனங்கள் என்ன இல்லைங்க, அங்க தேவன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அருமையா ஒரு பிக்சர் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சைடு கோட் ஷூட்லாம் போட்டு எப்படி இருக்கிறாருங்க அடிக்கிற வெயிலுக்கு. அவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? கள்ள போதகர்கள். இந்த பக்கம் இருக்கிறவரு ஆமா உறுப்பினர். ஆல்ரெடி காதல் இருக்குது, கழுத்துல இருக்குது, கையில இருக்கிறது, காலில் இருக்கிறது எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்ப என்னவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமா, இருந்ததையும் எல்லாம் போயிடுச்சு. அதுவும் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அங்க கள்ள போதர்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்க. ஆமா, இன்னும் கொடுத்துட்டு இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. தாலியை கழட்டி கொடுத்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மிரட்டி வாங்குவாங்க. தசம பாகம் கொடுக்கலன்னா ஒன்னு என்ன, சபிக்கப்பட்டவர்கள் வசனத்தை எடுத்து காட்டுவாங்க. நரகத்துக்கு போயிடுவ, தேவன் உன்னை தண்டிச்சிடுவாரு. இல்லை எமோஷனலா பேசுவாங்க. அப்படியே நீங்க கொடுக்கலன்னா என்ன ஆகும் புரியுது? அந்த மாதிரி அதுல யாராவது மயங்கி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஜனங்களும் என்ன பண்ணிடுவாங்க அங்க
கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு பாடமே இன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா தேவன் நம்மளுக்கு அங்கே கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கள்ள போதர்களில் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா அங்கே ரொம்ப கண்டிச்சார். கடைசி வசனம் வாசிச்சிடலாம். மத்திய 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்திய 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே. மாயக்காரர்னா என்னங்க? இங்கிலீஷ்ல ஹிப்போக்ரிட்னு வாங்க. அப்படின்னா என்னதுங்க? நடிக்கிறவங்க. அங்க பரிசேயர் சதிசேயருக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறாரு இயேசு கிறிஸ்து? நடிக்கிறவர்கள். படிக்கலாம். பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. ஐயோனா இந்த வார்த்தையை எப்ப யூஸ் பண்ணுவோம்? அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டார்? இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க எங்க தான் போவாங்க? அதுக்குள்ளதான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். தொடர்ந்து படிக்கலாம். நீங்கள் ஒட்ஸ்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அப்ப ஒர்த்தலாமிலையும் வெந்தயத்திலையும் சீரகத்திலையும் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்திலையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தசம பாகம் வாங்கிடுறாங்க. அதுல கரெக்டா இருக்கிறாங்களா? இதெல்லாம் பண்றாங்க. ஆனா எதுக்காக இந்த நியாயப்பிரமாண சட்டங்கள் எல்லாம் தேவன் கொடுத்தார் அப்படின்றத என்ன பண்ணிட்டாங்க? அவங்க அங்க விட்டுட்டாங்க. அதான் கீழே சொல்றாரு, நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க விட்டுட்டாங்க. இரக்கமா இருக்கணும், அன்பு காட்டணும், நீதியா இருக்கணும், வேத வசனத்துக்கு உட்பட்டு நடக்கணும், விசுவாசமா இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு தசம பாகம் கொடுத்துட்டியா இல்லைன்னா என்ன ஆயிடுவ? இப்படிதான் என்ன ஆயிட்டு இருக்குங்க அங்க போதகங்கள் அங்க போயிட்டு இருக்கு. இந்த கடைசி லைனை கூட யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் என்ன பண்ணோம்? விடாதிருங்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இயேசு கிறிஸ்து தானே சொல்லி இருக்கிறாரு. பாடம் புரிஞ்சுதுன்னா நீங்களே சொல்லிடுவீங்க. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் என்ன பண்ணோம்? விடாது இருக்கணும். அப்ப அங்க நியாயப்பிரமாண கட்டளை தசம பாகத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறார். கரெக்டுங்களா? அதையும் செய்ய சொல்றாரு. ஏன்? யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாருங்க? இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இஸ்ரேல் ஜனங்கள் அதை பண்ணிதான் ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை இஸ்ரேல் ஜனங்கள் கடைபிடிச்சுதான் ஆகணும். ஆனா நம்மளுக்கு அது கிடையாது. புரியுதுங்களா? அவங்க நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடிக்கணும். நியாயப்பிரமாணத்தோட முக்கியமான தீம் என்ன? அதையும் அவங்க கடைபிடிக்கணும். அதுதான் நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் நீங்க என்ன பண்ணணும்? அங்க கை கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் தான் அங்கே என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்து அங்கே செய்ய சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த வசனத்தை கூட என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு அதையும் கொடுங்க, இதையும் செய்யுங்க, வேற என்னென்னலாம் இருக்கும் என்ன பண்ணுங்க. ஓகேங்களா? அப்படின்னா ரொம்ப அழகா தெரியுது. நியாயப்பிரமாண கட்டளை அந்த தசம பாகம் அப்படின்னு சொல்லும் போது அது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அது முக்கியமா அங்க லேவியர்களுக்கு அது போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். லேவியர்கள் என்ன பண்ணணும்? அதுல ஒரு பங்கு எடுத்து ஆரோனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க கொடுப்பாங்க. அது தேவனுக்குரியது, அது தேவனுக்கு பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை தான் நம்மளுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த எந்த விஷயமும் நம்மளுக்கு என்ன ஆகாதுங்க, அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஏன்னா இந்த ஒரு நியாயப்பிரமாண கட்டளைகள் எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க? சிலுவையில அங்க ஒளிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால இந்த ஒரு விஷயம் நம்ம நியாயப்பிரமாணம் கடைபிடிக்க வேணாம். ஆனா எதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ராஜரீக பிரமாணம் ஆகிய அன்பின் பிரமாணத்தை நம்ம என்ன பண்ணணுங்க? அங்க கடைபிடிக்கிறவர்களாக அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா அன்பின் பலி, அந்த ஜீவ பலி பார்த்தோம்ல. அப்படின்னா நம்மள்ட்ட என்னென்னலாம் தேவன் கொடுத்துருக்கு, அது நேரமா இருக்கலாம், தாளந்தா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். தேவன் கொடுத்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணுங்க? திருப்பி தேவனுக்குன்னு எப்படி அந்த ஏழை விதவை கொடுத்தாங்களோ, முற்றிலுமா கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கணும். முற்றிலுமா தேவனுக்கு அங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் கொடுத்தார். கடைசியா பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் அவர் என்ன காணிக்கை கொடுத்துருக்கிறாருங்க? காசு கொடுத்தாருங்களா இயேசு கிறிஸ்து? அவரையே முற்றிலுமா என்ன பண்ணிட்டாருங்க? தேவனுக்குன்னு காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல அன்பின் பிரமாணம் உள்ள வந்துடுச்சு. புரியுதுங்களா? ஸோ அது நீங்களும் என்ன பண்ணுங்க? அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. ஸோ இந்த ஒரு பிரமாணத்தை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில கை கொள்ளணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை தான் தேவனும் என்ன பண்றாருங்க? அங்க எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ அப்ப இன்னைக்கு ரொம்ப அருமையாக தேவன் நம்மளுக்கு ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்த வாரம் ஆமா இயேசு கிறிஸ்துவோடைய இரண்டாம்
வருகை அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக என்ன பண்ண போறோம்னா ஒரு பாடம் பார்க்க போறோம். நிறைய தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவோடைய இரண்டாம் வருகை குறித்து பார்த்தோம்னா, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்ப திருடன் வருகிறது போல, திருடன் வரும்போது நம்மளுக்கு தெரியுங்களா? தெரியாது. இன்னொரு இடத்துல தெசலோனிக்கர்ல எப்படி இருக்குன்னா, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வருவார் அப்படின்னு இருக்கு. ஒரு இடத்துல வந்தது தெரியாதுன்னு இருக்கு, ஒரு இடத்துல ஆரவாரத்தோட. இந்த மாதிரி நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள் எங்க கொடுக்கப்பட்டிருக்குங்க? வேதாகமத்துல அங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அது எல்லாத்தையும் தான் தேவனுடைய சித்தம் இருந்தால் அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம்? அதை ஆராய்ஞ்சு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். டைம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் 15ஆம் தேதி 2:30 மணிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய இரண்டாம் வருகையை குறித்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? அழகா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது மட்டுமாய் பொறுமையாக கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேங்க்யூ.